உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில். www.newsbar.lk. Ashik Advertising. We build your brand. நம்ம என்ன தூரம் வாங்கி இது பொண்ணுங்க நம்ம என்ன போய் காட்டி கொடுத்து அவங்கள ஆமியோட தெரிஞ்சு வீடு கூட காட்டி கொடுத்தோம் முழு பேரும் நீ என்ன யாருக்கான் நாங்கள் போராட காட்டி கொடுத்த முழு தலைவன்மார்கள் அதுக்குள்ளான இருக்காங்க தமிழ் தேசிய கூட்டாங்க. அவங்கள பார்த்து அவங்களோட துரோகியம் இல்லை. நான் யாழ்ப்பாணத்தை பார்த்து யாழ்ப்பாணம் ஒரு நாள் சொல்ல மாட்டான் துரோகியம். இந்த ஹித்தாதான்றவங்க காட்டி கொடுத்தோம் தான் இந்தியன் அடி விடாங்க. சுரேஷ் புரம் தான் நேராக கூட்டி தெரிஞ்சவன் இந்தியனோட. அங்கே ஜனான்றவன் 17 பேரை ரீவியில் டயர் போட்டு வச்சவன் அங்கே. அதெல்லாம் இப்போ அவனுக்கு கடுமை இருப்பாங்க. அப்போ இப்படி இருந்தது. நான் என்ன பார்த்தேன், இந்த போராட்டத்தை காப்பாற்றி நல்ல ஒரு நிலையை கொண்டு வரணும்னு தான் செய்யுது. அப்போ நாங்கள் ஜேசுக்கு ஒரு சண்டையெல்லாம் பண்ணு அட்டியான ரூபா பிடிச்சி வந்து அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வந்து இருக்கிற கட்டத்திலாம் இந்த பேச்சுவார்த்தை வந்தது. சுருக்கமாக இந்த விளக்கத்தை சொல்லிக்கணும் உங்களுக்கு. அப்போ பேச்சுவார்த்தை வந்தது இந்த கட்டம். அப்போ இந்த பேச்சுவார்த்தையை சிறந்த முறையில் பயன்படுத்தி ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டியதெல்லாம் நான் முயற்சி எடுத்தேன். பேச்சுவார்த்தை குழு தெரிவிக்கப்பட்டு அந்த மாலைங்கிற தலைமையில் நாங்கள் பேச போனோம். அப்போ அதுக்கிடையில் என்ன நடந்தது, நாங்கள் விடுதலை போராளிகளை தான் போனாங்க போராடுறதுக்கு. விடுதலை போராளிகளா போனாங்க. எப்படி மாற்றம் அடைஞ்சோம், பயங்கரவாதிகளா மாறிட்டோம். என்னென்னு மாறினா பயங்கரவாதிகளா இந்திய படை இங்கே வந்து சண்டை குடிச்சிது. இந்திய படையை அடிக்க ஒரு மாதிரி அனுப்பி போட்டும் இருக்கக்குள்ள என்னட்ட எங்கள் எல்லோருக்கும் தெரியா பொட்டமான தலைவர் இங்கே ராஜீவ் காந்தியை போய் கொண்டு விட்டாங்க இந்தியாவுக்கு. அது பிடிபடுத்து கைமயமாக புருவா பிடிபடுத்து என்ன செய்தான் இந்தியா அப்படியே அடிச்சு விட்டான். புலிகள் பயங்கரவாத இயக்கம் என்று தடை இருக்கும். நான் இந்தியாவெல்லாம் பயிற்சி எடுத்தால் அங்கே வந்து இந்திரா காந்தியை சந்திச்சு எம்ஜிஆரை சந்திக்கலாம் நான் இருக்கிறேன். அப்போ இது பண்ணி ஒரு நாள் நான் போட்டால் நடந்து வரோம். காண்டிவன் வராங்க மெட்ராஸ். என்னடா காண்டிவன் இங்கே வரான்னு நான் யோசிச்சு இந்தியாவுக்குள்ள கட்டு பாருங்க எழுதுவார். அப்போ அடையாறுன்றதுல சந்திக்கிறான். அப்போ இப்படி காலம். அப்ப அதை தொடர்ந்து என்ன நடந்து உலகத்துல 26 நாடு தடையிட்டான் புலிகளை பயங்கரவாதிகள். அப்ப அதே நேரத்தில் இந்த இரட்டை கோபுர தாக்குதல் சொல்லுவோம். அமெரிக்காவில் பிள்ளைங்க கொண்டு உஷாம் இல்லாத அடிச்சு 4500 அமெரிக்கன் செத்து போயிட்டான். செத்தோன்னு உலகம் ஒரு முடிவெடுத்தது, உலகத்துல இந்த பயங்கரவாத இயக்கம் இருக்கப்படாது, அழிக்கணும். எனக்கு தெரியும் அழிவோம். அப்ப என்னதான் போரிட்டாலும் அழிக்கணும் முடிவெடுத்துட்டான். அப்ப இந்த கடத்துல பேச்சுவார்த்தை வந்தது. அப்போ கிட்டத்தட்ட 6 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஒரு இன்னும் இல்லை. அப்போ நான் கேட்டேன் வண்டமான கிட்ட, என்ன பாரதம் போகிறது என்ன நாடு வாக்கையா நாம் வந்து நாங்கள் அங்கே நம்ம மக்களிடக்கு போராளிகளுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு தீர்வை பற்றி பேசுவோம் என்று சொல்லி சமஷ்டி முறையான தீர்வை பேசுவோம் என்ற திட்டத்துக்கு கொண்டு வந்தோம். அப்போ அதில் கொண்டு வந்து உடனே அவன் நான் 2 தரப்பு நீங்கள் கையெழுத்து வைங்க. அங்கால அண்டமாலைக்கு ஜிஎல்பி கையெழுத்து வச்சு அறிஞ்சால் அண்டமாலை எங்கன்னா வைத்தார். அண்டமாலைன்னா கையெழுத்து வைக்க உண்மையாக மறந்துட்டார். நான் தான் தூண்டினேன். அந்த மாதிரி நீங்கள் வைங்க பிரச்சனை இல்லை என்று சொல்லத்தான் புறவை எடுத்து வச்சு. அப்ப இந்த உடம்படிக்கையை கொண்டு தலைவர் ஆட கொடுத்தோடனே அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டார், நீங்க போராட்டத்தை வித்து போட்டீங்களா துறவஞ்சிக்கிட்டு வரைய அவருக்கு அதை விளங்கி கொள்ளல ஏற்றுக்கொள்ளல. அவர் அப்ப நான் இறுதி கட்டத்துல இருந்து அட்டி வரும். சண்டையில இருந்தா பொடியாளுக்கு உடுப்புங்க அங்கால இது என்ன சாப்பாடு சென்னை சாப்பாடு இப்படியா கட்டத்துல இருக்கு. அப்ப இந்த கட்டத்துல இப்படி இருக்கிற போராட்டத்தை அப்ப நான் பார்த்தேன் என்னண்டா போராளிகளையும் காப்பாத்தி பொதுமக்களையும் காப்பாத்தி தலைவரையும் காப்பாற்றுவோம்டா திட்டத்துக்கு தான் இதை கொண்டு வந்து அப்போ உலகம் ஏற்றுக்கொள்வான். சமஸ்தமான தீர்வுண்டா அது பெரிய தீர்வு. அது இந்த வடகிழக்கு நம்மளோட 13ஆம் திருத்த சட்டம் இல்லை, அது வந்திருந்தா ஒரு தனி நாடு தான். அப்படிதான் இருக்கு. சர்வதேச அழுத்தம் கொடுக்குது அரசாங்கத்துக்கு கொடுங்க. அப்ப அதை கொண்டு வந்தோடனே இவர் கிடந்து பேசினாரு, நீங்க போராட்டத்தை வித்து போட்டு அழிய போதுடா அங்க ரெண்டு விடு பின்னர் ஒரு மீட்டிங்கை கூப்பிடுறாண்ட கூடினால் எல்லா தளபதியும் வந்தாச்சு, பொறுப்பாளர்லாம் வந்தாச்சு. அப்போ திருப்பி நடக்கு அவரை ஏற்றியும் நாங்கள் போதாக்குறோம் 2-3 பேர் சண்டை காலத்தில் ரெண்டாவெல்லாம் பேசாமல் இருக்கா. அந்த சண்டைக்கு பின்னால் இருக்கிறவங்களும் அவர் ஏற்றுறாங்க. என்ன பேரையை பார்த்து விட்டாலும் அங்கே பார்த்தாலும் இந்த போராட்டம் அப்படி தாங்க அந்த போராட்டம் அப்படி தாங்க. அவள் கடையா இல்லை என்னென்ன போல என்னில் பார்த்து சொன்னார், நீ ஆண்டா செய்ய நீ துருவங்க எனக்கு பிடிக்கும். நான் சொன்னேன், நான் உங்களை சுடக்கிட வரலே நீதான்டா மாத்தியம் எனக்கு இப்படித்தாண்டா துருவங்க என்றார். மாத்தியாண்டால் அவரை சுட போனேன். சுட போய் அதில் 22 பேரை பிடிச்சி வேறு போட்டு விட்டார் அவர் உட்பட. அப்படி ஒரு பிரச்சனை நடந்தது. அது வேற பிரச்சனை. அப்போ நான் பிறகு பிடிக்க நான் அனுப்பிச்சோன்னேன், காலம் முழுக்க உங்களை நான் காப்பாற்றி வச்சுக்கோம். இந்த ஏகாதாமல் தியாகி இது போராடுறோம் உங்களுக்கு துறவங்கி இது ஒன்று வரல. ஆனால் என்ன விருப்பத்தை சொன்னான் தான் இதில் கையெழுத்து வச்சுக்கா. நான் இல்லை அந்த மாலைங்கன்னா கையெழுத்து வைக்கார் வேணும்னா அவரை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க.
இதுக்கு மேலே இதுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் நான் திரும்பினான் இதுக்கு இந்த நோக்கத்துக்காக தான் நான் செய்தான் ரெண்டெல்லாம் முழங்கப்படுத்தி பார்த்தா கடையில் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தான் வாட்டரா விடுறாண்டு பெரிய பிரச்சனை எழும்பு. அப்போ எழும்பி திரிக்கக்குள்ள நான் சொல்லு காலம் முழுக்க உங்களை நான் தான் காப்பாற்றினேன். அதாவது இந்தியன் சண்டை நடக்கக்குள்ள அங்கே தளபதி முழு பேரும் போட்ட தள்ளி தமிழ்நாட்டு கொடுத்தாங்க. 18 பேர் ஆக்கோட வந்து 2 பேர் மணலாத காட்டுக்குள்ள நானும் ரஜியும் இங்கிருந்து 40 பேரோட போய்த்தான் அடிக்க அவரை காப்பாற்றி தனி காட்டுக்கேன் புறம் காட்டை பிடிச்சி கொண்டு வந்தேன். அதே மாதிரி யாழ்ப்பாணம் பிடிக்க நம்மளை வந்து நம்ம காப்பாற்றினேன். சரி எல்லா இடமும் நம்மளை வந்து காப்பாற்றினேன். அப்போ என்னென்ன இவர் சொன்னதுன்றதை எனக்கு பிடிக்கல. நான் பார்த்தா நமக்கு இனி சரி வராது, இவன் ஏற்றுக்கொள்கிற மாதிரியே இல்லை. அப்போ நான் பிறகு சந்திரமாக இருந்து ஓட்டுவோம். அடுத்த ஆள் கூடிய விழுந்தி நான் மட்டாள வந்து சொல்லுங்க சொல்லாம இதுதான் நடந்த உண்மை கதை. மட்டக்களவுக்கு வந்து ஓட்டு இவன் அடுத்த நாள் பார்த்துருக்காங்க. நான் இல்லைங்க போட்டு இறங்க அம்மா அவர் மட்டக்களவு போயிட்டாரு. அந்த நேரம் ஹெலிகாப்டரில் வரலாம். 6 கமாண்டருக்கு ஹெலிகாப்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒப்பந்தம். அதில் நான் வரேன் கூப்பிடா ஹெலி வருவோம் இது வர வேண்டியா நான் கூப்பிட்டு ஓடி வந்தோம். உறவு வர சொல்லி பின்ன மாதிரி ஆள் இல்லை. திருப்பி வந்து எனக்கு மெசேஜ் உடனே வரவும் நான் தான் பெற மாட்டேன். நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க கண்ட தொடங்கினா நான் பாருங்க